ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. यहाँ पे कम से कम 1 दिन 2 दिन 3 दिन का प्रोग्राम बनना चाहिए। नरेंद्र मोदी जी कहते हैं भैया मेरी डायरेक्ट लाइन है, भगवान से मैं डायरेक्ट बात करता हूं, डायरेक्टली भगवान से बात करता हूं। मैं उन्हें कहूंगा भैया ऐसे करो, आप ये बात बाहर मत गलती से बोल देना। ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை மீண்டும் பெறுவதே முதல் பணி. பாஜகவால் பறிக்கப்பட்ட உரிமையை காஷ்மீர் மக்களை மீட்டெடுப்பார்கள் என ராகுல் காந்தி சூளுரை. திருச்சியில் சீன நூடுல் சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கை. மாதிரிகளின் ஆய்வு முடிவுகள் வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. விஜய்க்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி. கார் ரேஸிற்கு உடனே அனுமதி, புதிய கட்சி தொடங்கிய விஜய் மாநாடு நடத்த அனுமதி கிடையாதா என சரமாரி கேள்வி. தமிழகத்திற்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என திமுக எம்பி கனிமொழி திட்டவட்டம். PM ஸ்ரீ திட்டத்தில் சேர கழுத்தில் கத்தியை வைப்பது மிரட்டுவதா என கண்டனம். கத்தியை வச்சுட்டு நீங்கள் இப்படி இதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் அதை அந்த நிதியை தர முடியும் என்பது நிச்சயமாக நியாயமில்லாத ஒன்று. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை சந்தித்தார் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வினேஷ் போகத் போட்டியிட உள்ளதாக கூறப்படும் நிலையில் முக்கிய சந்திப்பு. இந்தியா புரூனே நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவு வரும் காலங்களில் இன்னும் மேம்படும். புரூனே சுல்தானை சந்தித்த நிலையில் பிரதமர் மோடி நம்பிக்கை. திருப்பூர் அருகே குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சுங்கச்சாவடி கட்டடத்தை இடிக்க அதிகாரிகள் தயக்கம். விவசாயிகளே பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு சுங்கச்சாவடி கட்டிடத்தை இடித்ததால் பரபரப்பு. வெள்ளத்தில் தத்தளிக்கும் விஜயவாடாவில் பால் தட்டுப்பாடு. பால் பாக்கெட்டுகளுக்காக முண்டியடித்த மக்கள். உணவுக்காக தவிக்கும் சோகம். காவிரியில் இருந்து தண்ணீர் எடுக்க EPS குடும்பத்திற்கு அனுமதி அளித்ததை எதிர்த்து வழக்கு. தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரின் உறவினர்கள் உட்பட 31 பேர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற்றார் செந்தில் பாலாஜி. மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராசாம்பாளையம் சுங்கச்சாவடியை பல்வேறு அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டம். சுங்க கட்டணம் உயர்வு, காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரிக்கை. திகார் சிறையில் கெஜ்ரிவாலை சந்திக்க சிறை நிர்வாகம் மறுப்பு தெரிவித்ததாக சஞ்சய் சிங் தாக்கல் செய்த மனு. சிறை நிர்வாகம் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்க சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை. தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை பணிகள். பாலியல் வன்முறை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம். நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை குறிப்பிட்டு மம்தா பானர்ஜிக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடிதம். கர்நாடகாவில் ரசிகர் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி பட்டியலில் நடிகர் தர்ஷன் பெயர் சேர்ப்பு. நீதிமன்ற காவலில் சிறையில் உள்ள தர்ஷனின் நீதிமன்ற காவல் நிறைவடையும் நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல். வடகொரியாவில் உயரதிகாரிகள் 30 பேருக்கு அதிபர் கிம் ஜாங் உன் மரண தண்டனை விதித்ததாக தகவல்.
1000 பேரின் உயிர்களை பறித்த வெள்ள பாதிப்புகளை தடுக்க தவறியதாக குற்றச்சாட்டு. டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியல் வெளியீடு. முதலிடத்தில் ஆஸ்திரேலியாவும் 2ஆம் இடத்தில் இந்தியாவும் உள்ளன. வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை இழந்த பாகிஸ்தான் 8வது இடத்திற்கு சரிந்தது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர். அரினா சபலென்கா, எம்மா நவரோ அரையிறுதிக்கு முன்னேற்றம்.